வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா, பிஎஸ் சித்தா டீப் அஸ்ட்ராலஜி. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புனா சோமவார பிரதோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். சோமவார பிரதோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதோஷத்தில் சோமவார பிரதோஷங்கிறது ஒரு முக்கியமான பிரதோஷம். அதாவது மாதத்தில் 4 வாரம், அந்த 4 வாரத்தில் வரக்கூடிய வாரம் வரக்கூடிய ஏதாவது ஒரு திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் தான் சோமவார பிரதோஷம். குறிப்பாக திங்கட்கிழமை வர பிரதோஷம் சோமவார பிரதோஷம். அதாவது சிவபெருமானுக்கு உகந்த நாள் இந்த சோமவார பிரதோஷம். சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும். கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தார். அதான் சோமவார பிரதோஷம். சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரன் நோயை நீக்கியதுடன் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பை வழங்கினார். அதாவது சந்திரனை நவகிரகத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கிய நாள் இந்த தான் சோமவார பிரதோஷம். தனது வரத்தால் மக்கள் விரதமிருந்து, அதாவது தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டார் சந்திரன். அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும். மேலும் இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரதோஷ வேலை என்று சொல்லப்படும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் விசேஷ அபிஷேகங்கள், சிறப்பு பூஜைகள், அற்புதமான ஆராதனைகள் நடைபெறும். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும், நல்ல எண்ணங்கள் மேலோங்கும். சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவில்களில் அர்ச்சனைக்கு வில்வம் அளித்தும் நந்திதேவருக்கு செவ்வரளியும் அருகம்புல் மாலையும் வழங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்தது நிறைவேறும். எலும்பிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சர்க்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினால் வாழ்க்கை வளமாகும். சோமவார விரத புராண கதையை பற்றி பார்க்கலாம். சித்திரவர்மன் என்ற மன்னன் தன் மகள் சீமாந்தினி மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டார். அந்த ஜோதிடர்களில் ஒருவர், உங்கள் மகள் அழகில் லட்சுமி, கலைகளில் கலைமகள், வீரத்தில் உமையவள், உலகமே போற்றி புகழும் கணவன் அவளுக்கு கிடைப்பார் என்றார். ஆனால் இன்னொரு ஜோதிடர், உங்கள் மகள் திருமணமான சில நாட்களில் மாங்கல்ய பாக்கியத்தை இழப்பாள் என்றார். இதை கேட்ட மன்னன் வேதனையடைந்தார். காலம் உருண்டோடியதில் சீமந்தினி மனம் முடிக்கும் பருவத்தை எட்டியிருந்தால் அப்போது அவளது தோழிகள் அவளுக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை கூறினார்கள். தன் நிலையை உணர்ந்தவள் யாக்குஞ்சுவள்ளியாகிய முனிவரின் மனைவி மைத்திரேயை சந்தித்து தன்னுடைய மனக்கவலையை கூறினாள். சிறந்த பதிவிரதையான மைத்திரேயி, சோமவார விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று கூறினார். சீமந்தினி முறையாக சோமவார விரதத்தை கடைபிடித்தால் சில காலத்தில் சீமந்தினிக்கு நளினன் பேரனும் இந்திரசேனன் மகனுமான சந்திராங்கதனுக்கும் திருமணம் நடைபெற்றது. பின் ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராடச் சென்ற சந்திராங்கதன் தண்ணீரில் மூழ்கினான். எங்கு தேடியும் அவன் கிடைக்கவில்லை. ஆனால் மனநிலை சற்றும் குலையாத சீமாந்தினி பரமேஸ்வரனையும் பார்வதியையும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைபிடித்தாள். அவள் விரதத்திற்கு பலன் விரைவிலேயே கிடைத்தது. திடீரென்று ஒரு நாள் சந்திராங்கதன் திரும்பி வந்தான். தண்ணீரில் மூழ்கிய அவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்ததாகவும், சீமந்தினியின் சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு வந்து விட்டதாகவும் கூறினான். சோமவார விரதத்துக்கு இப்படி ஒரு மகிமை உண்டு என்கிற புராணம். விரத முறை அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதோஷ தினத்தில் அதிகாலை நீராடி திருநீர் பூசி சிவநாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து
பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனின் அருள் கிடைக்கும். நந்தித்தேவர் வழிபாடு. பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும். இந்த தினத்தில் நந்தி பகவான் 2 கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும். கருவறைக்கு அருகே இருக்கும் நந்தியின் குறுக்கே போவதும் விழுந்து வணங்குவதும் கூடாது. பிரதோஷ பூஜை நந்தி பகவானை வழிபட்டால் சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும். பிரதோஷ பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தினந்தோறும் பகலும் இரவும் சந்திக்கின்ற சந்தியா காலமாகிய மாலை நேரத்தில் சிவனை தரிசனம் செய்வது உத்தமமாகும். சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் போது அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், தோஷங்கள் நீங்கும். எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கறந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும். காராம் பசுவின் பாலையும் கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பூர்வ ஜென்மம் வினைகள், பெண்ணால் வந்த சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகம். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். மேலும் தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனைகள் தீரும். போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் சிவாலயங்கள் சென்று பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும். இதுபோன்ற நல்ல தகவல்கள் வேண்டுபவர்களுக்கு நமது சேனலான ஜோதிடர் கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் அடியவனிடம் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் அல்லது சித்த மருத்துவம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும், என்னுடைய சலுகை கட்டணத்தில் பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் என்னுடைய கைபேசி எண்ணான வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் கூகுள் பேல ஒரே நம்பர் தான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 97 91 29 54 33 9791295433 எண்ணின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.